நினைக்காத. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரெட்ல என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் வந்து உருளைக்கிழங்க ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், எல்லாத்தையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். கலந்துக்கலாம். இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு 1/2 கப் கடல் மாவு இருக்குது, அதை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை கரம் மசாலா எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பிரெட்டை 3ஆக கட் பண்ணிக்கணும். அதை கட் பண்ண பீஸில் ஒரு பீஸில் இந்த உருளைக்கிழங்க ஸ்டஃபிங்கை வச்சு இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இதை போட்டு இப்படி ஸ்டஃபிங் பண்ணணும். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்க பேட்டரு, கடலை மாவு பேட்டரில் 4 பக்கம் சுற்றி எடுத்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். கடாயில் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பிரெட் ஸ்லைஸை எடுத்து ஸ்டஃப் பண்ணதை கடலை மாவில் 4 பக்கமும் முக்கி அதை எடுத்து கடாயில் உள்ளே போட்டுற வேண்டியதான். அதை 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் பிரெட் பஜ்ஜி ரெடி. பார்க்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், பிரெட் பஜ்ஜி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட்டை எடுத்து இந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் பஜ்ஜி ரெடி. நீங்களும் இந்த சம்மர் லீவில் பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியாக வீட்டில் ஈஸியாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். அதை வச்சு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.